Hi students, welcome to CMOS classes. Random variables. இங்க discrete random variableல ஒரு ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்றதுன்றத எக்ஸாம்பிள்ல பார்க்க போறோம். இதான் question. A random variable x has the following probability distribution: x -2, -1, 0, 1, 2, 3. X takes these values. அதோட probability P of x is equal to 0.1, k, 0.2, 2k, 0.3, 3k. இப்போ question என்ன கேட்டிருக்காங்கன்னா find the value of k. ரெண்டாவது evaluate probability of x less than 2 and probability of -2 less than x less than 2. இதான் நம்ம கேட்டிருக்க question. இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு நீங்கள் பார்ப்போம். we know that இது ஒரு டைரக்ட் ஃபார்முலா பேஸ்டு ப்ராப்ளம் தான். முதல்ல ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணணும். டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிளோட ப்ராப்பர்ட்டி என்னென்னா டோட்டல் ப்ராபபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு 1. அதாவது சம்மேஷன் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. இங்கே பி ஆஃப் எக்ஸ்ன்றது எக்ஸ் எடுக்கிற வேல்யூஸ் எல்லாம். அப்போ எப்படி எழுதிக்கலாம்? This implies that P of -2 plus P of -1 plus P of 0 plus P of 1 plus P of 2 plus P of 3 equal to 1. இப்போ இதுக்கான probability வேல்யூவா என்ன கொடுத்துருக்குறாங்க? 0.1 plus k plus 0.2 plus 2k plus 0.3 plus 3k equal to 1. இப்போ இதிலிருந்து கேவோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். இதை நம்ம கேவெல்லாம் இங்கே ஆட் பண்ணோம்னா என்ன வரும்? 6k தட் இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ இந்த வேல்யூவெலாம் ஆட் பண்ணிடுவோம். 0.1, 0.2, 0.3, 0.6 வரும். அது அந்த பக்கம் கொண்டு போனால் -0.6. ஸோ திஸ் இம்ப்ளைஸ் தட் 6k ஈக்குவல் டு 0.4 ஆர் k ஈக்குவல் டு 0.4/6. திஸ் இஸ் ஈக்குவல் டு 1/15. இப்போ கே வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம் 1/15. இதை ஃப்ராக்ஷன்லேயே நம்ம எழுதுவோம். இப்போது இந்த டேப்ல காலத்தை நம்ம வந்து ஃபில்அப் பண்ணணும். எக்ஸ் எடுக்கிற வேல்யூ -2, -1, 0, 1, 2, 3. எக்ஸில் வந்து 0.1 எடுக்குது. நம்ம கேவை ஃப்ராக்ஷனில் எழுதுனதுனால இதையும் ஃப்ராக்ஷனில் எழுதிப்போம். 0.1 ஐ கேன் ரைட் 1/10. இப்போது கே என்ன? கே வேல்யூ 1/15. 0ல் பார்த்தோம்னா 0.2, அதை நான் 2/10ன்னு எழுதிக்கிறேன். இங்கே 1ல் 2k, இப்போ இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2/15. 2ல் 0.3, 0.3 ஐ கேன் ரைட் 3/10. அடுத்தது 3k, 3 into 1/15, 3/15. ஸோ இதான் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் கிவன் ரேண்டம் வேரியபிள்ஸ். இப்போ இதில் அடுத்த கொஸ்டின் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் 2. அதாவது 2க்கு முன்னாடி வரையும் இது எடுக்கிற ப்ராபபிலிட்டிஸை நம்ம வந்து ஆட் பண்ணோம். என்னென்ன வேல்யூலாம் எடுக்கலாம்? P of -2 plus P of -1 plus P of 0 plus P of 1. இந்த வேல்யூஸ் எல்லாம் தான் அது எடுக்கும். 2க்கு முன்னாடி வரையும் இருக்கிற ப்ராபபிலிட்டி. இப்போ இதோட ப்ராபபிலிட்டி வேல்யூ 1/10 plus 1/15 plus 2/10 plus 2/15. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா we get 1/2. ஸோ probability of x less than 2 ஓட ஆன்சர் 1/2. நெக்ஸ்ட் question probability of -2 less than x less than 2. அப்படின்னா எக்ஸு பிட்வீன் -2 to 2க்குள்ளே இருக்கிற வேல்யூஸை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ் -2 to 2க்குள்ளே இருக்கிற வேல்யூ P of -1 plus P of 0 plus P of 1. இதை நம்ம ஆட் பண்ணோம்னா P of -1ல் ப்ராபபிலிட்டி 1/15, 0ல் plus 2/10 plus 1ல் 2/15. இதை ஆட் பண்ணால் we get 1/15 plus 2/10 plus 2/15 that is equal to 2/5. இதான் இந்த ப்ராபபிலிட்டிக்கான ஆன்சர். இதுதான் கொடுத்துருக்கிற இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இதே மாதிரி மற்ற ப்ராப்ளத்தை பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.